அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நான் வந்து தமிழ்நாடு போன லாங் வீடியோ தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈத் மிலாத் வருது இல்லையா, ஸோ அதுக்காக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எடுத்தோடையே ஃபஸ்ட்டு பள்ளிவாசலை வீடியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 6 o'clock போல் நம்ம வந்து மங்களூர் ரீச் ஆகிட்டோம். அதாவது உடுப்பிலேருந்து மங்களூர் வந்தாச்சு. மங்களூர் வழியாக வந்து புத்தூர் வழியாக தான் நம்ம வந்து சக்தியெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து தமிழ்நாடு ரீச் ஆகும். சக்தி வந்தாலே நம்ம தமிழ்நாடு வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 12 hours ஆகும். நம்ம உடுப்பிலேருந்து தமிழ்நாடு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 12 hours ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 6 o'clock இருக்கும். நாங்கள் வந்து டீசல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு டீசல் போட்டோம். ஒரு 8 o'clock போல் வந்து நம்ம வந்து மடிக்கேரியோட மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைட்டாக சூரியன் அப்போ தான் எட்டி பார்த்தான். சரி, ஹப்பி மட்டும் ட்ரைவிங் பண்ணிட்டு வராரு, நம்ம கொஞ்சம் கியரெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணலான்னு கியர் போட்டேன். ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். அண்ணாவோட பொண்ணு வந்து ஃபோட்டோ வீடியோவுக்கு வரவே மாட்டா. ஸோ அவளை தெரியாமல் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும். அதுக்காக தான் அவளை அப்படி தெரியாமல் ஃபோட்டோ வீடியோ எடுத்தாலும் கண்டுபிடிச்சிட்றான். நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 சைடும் மரங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்டு, அது கூட சேர்ந்து நமக்கு பிடிச்ச பாடல்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியே ரப்பர் மரங்கள், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் வரும்போது நம்மளால் சடனாக நிறுத்த முடியல. வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது நம்மளால் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ தூரத்துலேருந்தே வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 9 o'clock போல் மடிக்கேரி மலை ஃபுல்லாக ஏறியாச்சு. அங்கே இருக்கக்கூடிய உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா ரெசிடென்ஸில் தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஃபுல்லு கிளாஸாலே கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கீழேருந்து மலை மேலே வந்த வரைக்குமே அந்த ஹோட்டல்லேருந்து பார்த்தா தெரியுது, நம்ம வந்த வழியெல்லாம் தெரியுது. இந்த இடம்லாம் டவுனில் இருக்குது. அங்கங்கே குரங்குகள்லாம் நிறைய விளையாடிட்டு இருந்துச்சு. ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய வியூவெல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது இந்த ஹோட்டலில். யாராவது மெடிக்கேரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் விசிட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்த ஃபுட்டெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. வடா, பூரி எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. வடா, பூரி, பலாவ் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து மைசூர் மசால் தோசை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி வாங்கினோம். ஒரு தோசைக்கு 150 rupees வாங்கினாங்க. பட் ஆனால் அந்த கொடுத்த காசுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு நெய் பன்னீரெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, காஃபி குடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நம்ம மறுபடியும் ட்ரைவிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஹப்பி தான் ட்ரைவிங் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, ஓகே. நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைல மரங்கள், மூங்கில் மரங்கள்லாம் ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, வண்டியெல்லாம் எதுவுமே அதிகமாக வராத ஒரு இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல இறங்கி நின்று நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வைக்கிறது நமக்கு வந்து எப்போவுமே ஒரு அழியாத ஞாபகங்களாக இருக்கும். நம்ம எப்போ எடுத்து பார்த்தாலும் நம்ம இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்தோம், அந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுடைய நினைவுகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் அண்ணாவோட பொண்ணை ரொம்ப சமாதானம் பண்ணி கார் மேலே உட்கார வச்சு ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவள் அதிகமாக வரவே மாட்டாள். அவளை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு பிடிச்ச கன்னட சாங், தமிழ் சாங் எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் இப்போ மைசூர் வரைக்கும் வந்தாச்சு. மைசூர் வரும்போது டோட்டலாக 2 o'clock ஆகிடுச்சு. மைசூர் அவுட்டரில் இருக்கோம். அந்த 2 o'clock கூட கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கங்கே மேகமூட்டங்களுமாக இருந்துச்சு. சரி, ஒரு 3 o'clock போல் அண்ணா இவரெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு, பசியே இருக்கலை. அதனால தான் லேட்டாக வண்டியை நிறுத்தினோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரத்தடியில் வண்டியை நிறுத்திட்டு அங்கே வந்து அண்ணா, ஹப்பி, பிள்ளைங்க எல்லாமே அந்த ஆலமர விழுதை பிடிச்சி தொங்கி விளையாண்டாங்க. சரி, நானும் தொங்கலாமான்னு பார்த்தேன். வேணாம், ஆலமரத்துக்கு வலிக்க போகுது, மரகரம் விழுந்துருச்சுன்னா வம்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொங்கலை. நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ணாவுக்கு ஹப்பிக்கெல்லாம் எப்பயுமே ட்ராவலில் வந்து சிக்கன், மட்டன் இந்த மாதிரி தான், நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டே வந்துட்டேன். பரோட்டா மட்டும் நாங்கள் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு மறுபடியும் எங்களுடைய ட்ராவல் தொடங்கிருச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து தமிழ்நாட்டு பார்டர் வந்து தொட்டாச்சு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த
அந்த மாதிரி போர்டை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்பா ஒரு வழியாக தமிழ்நாடு வந்தாச்சுப்பா. இன்னும் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 4-5 ஹவர்ஸ் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம அந்த போர்டை பார்க்கும்போது அப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் கர்நாடகா ஸ்டேட் விட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்த ஊர், பிறந்த நாடு அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த இடத்த ரீச் ஆகும்போதே ஒரு ஹாப்பி, என்னமோ நம்ம பிடிச்ச இடம் அந்த மாதிரி. இப்போ வந்து சக்தி மலைக்காட்டில் வந்து நாங்கள் இறங்கிட்டுருக்கோம். சக்தி மலைக்காட்டில் வந்து டோட்டலாக 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அந்த ஃபுல் ஹேர்பின் பெண்டு ஃபுல் பெண்டாக இருக்கும். அந்த மலைக்காட்டிலலாம் இறங்கி முடித்தாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக காங்கேயம் அந்த வழியாக தான் அம்மா வீட்டுக்கு போனோம். அந்த வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ஹேர்பின் பெண்ட்லேருந்து பார்க்கும்போது கீழே டவுனில் இருக்கக்கூடிய வியூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி பெண்டெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தலை சுற்றி வாந்தி வரும். எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பொண்ணுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, வேறு யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கெல்லாம் எவ்வளோ மலை காடுகளுக்கு போனாலும் அதை ரசிச்சுக்கிட்டே வருவனே வந்து எனக்கு வாந்தி, இந்த மாதிரி தலை சுற்றுறது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேன். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அம்மா வீட்டு வரதுக்கு, 4 கிலோமீட்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூல். அப்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் படித்த ஸ்கூல் இது. இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் ஊர் கடை தெருவுன்னு சொல்லுவாங்க, கடை வீதின்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய க்ரௌடு ஜனங்களாக இருந்தாங்க. 2 சைடும் பைக்குங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக போயிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் இங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஸ்ட்ரீட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போகணும். இது வந்து மெயினாக கடை தீவி பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஜார் வழியாக தான் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரீட்டோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ஒரு 6:15 இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். லாஸ்ட்டில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் அம்மா வீடு. அம்மா வீடு வரும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அம்மாவை பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு போயிருந்தோம். 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு வந்தாச்சு நல்லபடியாக. இன்றைக்கி என்னுடைய இந்த லாங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.